ஏற்பட்டுள்ளது. அதை தீர்த்து வைக்கும் நபருக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக அன்பளிக்கப்படுகின்றன. 1000 பொற்காசுகள். 1000 பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டது கூட இல்லையே. ஐயோ 1000 பொண்ணு. நான் என்ன பண்ணுவேன்? யாரை கேட்பேன்? சொக்கா சொக்கா அப்பா சொக்கா அரசை முடிக்கிற 1000 பண்பரச எனக்கே கிடைக்கிற மாதிரி அருள் புரிய மாட்டியா? உன் காதிலே விழுகாது. தாயே மீனாட்சி, என்னையா கூப்பிட்டு? என்ன யாருமா கூப்பிட்டா? போமா. பாத்தியா பாத்தியா, நான் கூப்பிடும் போதெல்லாம் மத்தவங்க தான் திருப்பி பாக்குறாங்க, நீ திரும்ப மாட்டேங்கிறியா மீனாட்சி? ஐயோ ஐயோ, ஒரு காசா 2 காசா 1000 பொருட்களாச்சே. 1000. ஆமா, ஏன் சந்தேகத்தை தீக்க வழிய காண. நான் எப்படி அரச சந்தேகத்தை தீப்பேன்? எனக்கு இல்ல வேற எவனோ அடிச்சுட்டு போயிட போறேன். ஐயா போயா புலவரே, யாராவது அழைத்தது நான் தான். அழைச்சுங்க. யாருங்க நீங்க? சொற்சுவை பொருட்சுவை அனைத்து மூட்டி சுந்தர தமிழிடைய பாட்டி சைத்து செந்தமிழ் கரிவாளும் புலவர். நம்ம ஜாதியோ தண்டாங்க போட்டா நீங்களும் கேட்டாச்சா? என் வயிற்றுல அடிக்கிறாருன்னே வந்திருக்கிறீங்க. நீங்க வசதி உள்ள புலவர் மாதிரி தெரியுது. நீர் என்ன விட்டானே அனல் மூச்சு, அதில் இருந்தே தெரியல நிலைமை. வேகுதுங்க உள்ள. ஓ, அதனால் தான் ஆண்டவரிடம் புலம்பிக் கொண்டு ஆமா ஆமா, மனுஷங்கிட்ட சொல்லி ஒரு புண்ணியம் இல்ல. ஆண்டவன் கிட்ட தான் அழுது புறம்னு ஒரு முடிவுல வந்துட்டேன். நீர் புலம்பியது என் காதில் விழுந்தது. சரி சரி, ஒளிஞ்சிருந்து ஒட்டி கேட்டிருப்பீங்க. ஒட்டு கேட்கும் பழக்கம் எனக்கு இல்லையப்பா. நான் உன் எதிரிலேயே இருந்தேன். கண்ணை மூடிட்டு சாமி கும்பிடும் போது என் முன்னாடி வந்து நின்றுப்பிய, நான் கவனிச்சிருக்க மாட்டேன். நில், வா இங்கே. பாண்டியன் சந்தேகத்தை தீர்த்து வைக்கும் பாட்டு உனக்கு கிடைத்து விட்டால் பரிசு அத்தனையும் உனக்கு கிடைக்கும் அல்லவா? அந்த பாட்டு மத்தாரம் தெரிஞ்சது. அடுத்த கடமை என் கையில 1000 பொன் பரிசாச்சு. கவலைப்படாதே, அந்த பாட்டை நான் உனக்கு தருகிறேன். பாட்டை நீங்க தரையலாம் வேண்டிதான். உங்க பாட்டை கொண்டு போய் ஏன் பாட்டுன்னு சொல்லிக்கவா? சொந்தமா எழுதின பாட்டை கண்ணா அப்படின்னு பேசுறாங்க. கொஞ்சம் வசன தடையா எழுதுறேன், இருந்தாலும் போதாதுன்னு ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் கெடுக்கலாம் பாக்குறீங்களா? பரவாயில்லை, உனக்கு பரிசு வேண்டுமா? வேணுமே. உங்களுக்கு வேண்டாமா? எனக்கு பொருளின் மீது பற்று இல்லையப்பா. சத்தியமா? நிச்சயமா? உண்மையா? அட போயா, ரொம்ப பேர் பணம் வேணாம் சொல்லுவாங்க, பாத்துருக்கிறேன்ல. இப்ப என் புலமை மீது உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் என்னை பரிசுத்து பாரு. உனக்கு திறமை இருந்தால் என்கிட்ட மோத பாக்குறேன். நான் பார்வைக்குதான் சும்மா இருப்பேன். என் புலமை பத்தி உங்களுக்கு தெரியாது. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? நானே கேட்கிறேன். கேளும். சற்று பொருள். கேளும். பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும், பிரிய கூடாதது எதுகையும் மோனையும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராவது இருப்பது அறிவும் பணமும், சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம், பார்க்க கூடாதது பசையும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது, கலையும் அழகும், கலையின் சிறந்தது இசை நாடகம், நாடகம் என்பது, நடக்கும் பாட்டும், பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு, வாணி, அழகுக்கு, அகத்தியன், சொல்லுக்கு, விஜயன், அறிவுக்கு, ஆசைக்கு, நீர், அறிவுக்கு, நான். ஐயா ஆள விடு, எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஐயா, அந்த பாட்டை கொடு. அரசன் என்ன தருகிறானோ அதை கொண்டு வந்து தருகிறேன். நீர் பார்த்து ஏதாவது செய்த